தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சந்திரமுகி படத்துல ஒரு பாடல் வரிகள்ல ஒரு வரி வரும். என்னதான் அந்த பந்தை தண்ணிக்குள்ள நம்ம மூழ்கடிச்சாலும் அந்த பந்து ஒரு டைம் மேல வந்துடும் அப்படின்னு. அதுதான் இந்த பாக்ஸ் ஆபீஸ் நிலவரங்கள், ஒரு நடிகரோட சலரி பற்றிய விவரங்களை இந்த மரத்துல தாவுங்கள்ல, ஒரு மரத்துல இன்னொரு மரம் தாவும், இந்த மூணு 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 பேர் உட்கார்ந்து இருந்து, இல்லைன்னா இந்த ட்விட்டர்ல காசு கொடுத்து இந்த கோல்ட் காயினுக்கு ஒர்க் பண்ற கூட்டம். கோல்ட் காயின் என்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன மேட்டர்னு. அப்படிப்பட்ட கூட்டங்கள் பொய்யான விடயங்கள், இல்லாத விடயங்கள், ஒரு 200 கோடி கூட லாபம் பெறாத படத்தை 600 கோடி 700 கோடி அப்படின்னு அந்த மனசாட்சியே இல்லாம பொய்யான விடயங்கள் சொல்லைக்குள்ள அது நிலைத்திருக்காது அப்படி என்பதை காலமே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு. பல உண்மைகள் இப்ப வந்திருக்கு. தமிழ் சினிமால இருந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பேர் மட்டும்தான் இருக்கு. வேற எந்த தமிழ் நடிகரோட பேரும் டாப் 5 இல்ல. அது என்ன நிலவரம் அப்படி என்பதை பார்க்கலாம். இது பார்க்கக்குள்ள ஹாப்பியா இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் பாடமாகவும் இருந்துச்சு, கவலையாகவும் இருந்துச்சு. பாடம் என்ன அப்படின்னா, காசுக்காக வயிற்று பொழப்புக்காக கையை நீட்டி கோல்ட் காயின் வாங்குறது, இல்லை தலை நரைச்சிட்டுது, வயசாச்சு, நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா கூட அந்த பிள்ளைகளை பற்றி வெளியில பார்க்குறவங்க என்னடா உங்க அப்பா இப்படி கேவலமா போய் சொல்றாரு காசுக்காக வயிற்று பிழப்புக்காக அப்படின்னு அந்த பிள்ளையோட கூட கேவலமா பார்ப்பாங்கன்னு இல்லாம கூட, காசு வந்தா போதும்னு சில பேர் 3 பேர் உட்கார்ந்து இருந்து இல்ல 4-5 பேர் உட்கார்ந்து இருந்து கோல் கோயிலுக்காகவும் இந்த மரத்தை விட்டு மரம் தவற மாதிரி ஒன்னு வாயை மூடும், இன்னொன்னு கண்ணை மூடும், இன்னொன்னு காதை மூடும். இதெல்லாத்தையும் மூடி விட்டா நமக்கு ஒண்ணுமே தெரிய போறது இல்ல. மானம் இருக்கு, ரோசம் இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் பண்ணுகின்ற விடயங்களுக்கு, பேசின வார்த்தைகளுக்கு காலமே சில விடயங்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு. சரிங்களா? பல விடயங்கள் காமிச்சு கொண்டிருக்கு. அதுல இன்றும் சில விடயங்கள் அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது கமல்ஹாசன் அவர்களுடைய நாடகம். சரிங்களா? அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா தலைவர் ரசிகர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. சரிங்களா? ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் இப்போ காலங்காலமா ஒரு அப்டேட்டை கொடுப்பவர்கள் இன்னொரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. சவுத் இந்தியால இருக்கிற நடிகர்களோட கடைசி 5 படங்களோட கூட்டுத்தொகை வசூல் விவரம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால இருந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பேர் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? முதலாவது இடத்துல பிரபாஸ் இருக்காங்க. அவருடைய 5 படம், கடந்த 5 படம், கடைசி 5 படங்களோட கூட்டுத்தொகை லாபம் கூட்டுத்தொகை 2700 கோடி. 2வது இடத்துல நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் இருக்காங்க. 5 படங்களோட கூட்டுத்தொகை கடைசி 2020 கோடி. இதுல லால் சலாம் தலைவர் அவர்களுடைய படம் இல்ல, அவர் ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருப்பார். அப்படி இருந்தும் 2வது இடம், அதுவும் 2020 கோடி. இதுதான் தலைவரோட பவர். சரிங்களா? அடுத்தது 3வது இடத்துல என்டிஆர் அவர்கள் 1780 கோடி. 4வது இடத்துல ராம் சரண் அவர்கள் 1750 கோடி. 5வது இடத்துல ஜாஷ் அவர்கள் 1555 கோடி. சரிங்களா? இது 5 சவுத் இந்தியன் டாப் 5 சவுத் இந்தியன் ஆக்டர்ஸோட கடைசி 5 படங்களோட லாபத்தோட ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை. சரிங்களா? இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விடயம், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நடித்த படங்கள், அது போடப்பட்ட கோடிகள், பட்ஜெட் பிரபாஸ் அவர்களோட படங்களோட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த பட்ஜெட் கம்மி. தலைவரோட படத்தோட இது கம்மி. அப்படி பார்க்கக்குள்ள தலைவரோட இதுதான் டாப். அங்கேயும் தலைவர் தான் நம்பர் 1. சரிங்களா? சரி, அதை விடுவோம். டாப் 5 தமிழ் நடிகர்கள் தலைவரோட பேர் மட்டும்தான். அப்போ நீங்க கேட்கலாம், இந்த ஒரு நாள்ல ஒரு 100 கோடி 200 கோடி, அப்புறம் 200 கோடி சம்பளம், 250 கோடி சம்பளம், அந்த வாய மூடும் ஒண்ணு, கண்ணை மூடும் ஒண்ணு, காதை மூடும் ஒண்ணு, அந்த 3 கோல்ட் காயின் இதெல்லாம் இருந்து சொல்லுமே அப்படின்னு வட போஸ்டர்ல மட்டும்தான், இந்த கீபோர்ட் சோசியல் மீடியாவில் மட்டும்தான். நிஜத்தில் கனவுல கூட முடியாது வேற எந்த நடிகராலும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி,
ரஜினி என்ற மந்திர சொல் தான் தமிழ் சினிமாவை காப்பாத்தி கொண்டிருக்கு. சரிங்களா? அதுக்கு இன்று ஒரு உண்மை ஒரு உதாரணம். சரியா? ஓகே, இது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவர் தொடர்பாக இன்று சோஷியல் மீடியால ஒரு அப்டேட் உண்டு. சரி, அடுத்த விடயம் நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய விடயம். இன்னும் ஒவ்வொரு வீக்கெண்ட் ஆனாலுமே நம்மளுடைய மீடியாவில் இருக்க நண்பர்களோட பேசுவது வழக்கம். அப்ப இன்னைக்கு இந்த சவுத் இந்தியன் ஸ்டார்ஸோட அப்டேட் கூட வந்துச்சுல்ல, அப்ப தெலுங்குல அப்டேட் கொடுப்பவர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசக்குள்ள ஒரு விடயம் சொன்னார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிடம் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அட ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி. அதாவது இப்ப நம்ம வீட்டை குழந்தைகள் இருந்துச்சுன்னா, இல்ல நம்ம குழந்தைகளா இருக்க நான் பண்ணலன்னு நினைக்கிறேன், நான் பண்ணல, சில பேர் பண்ணியிருப்போம்ல, ஆமா அந்த சாக்லேட்டை வாங்கி தராடா நான் வீட்டை வர மாட்டேன், இல்லை எனக்கு இந்த இது வாங்கி தராடா நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நீ இதை பண்ணாடா நான் பாட்டி வீட்டை போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. அப்படின்ற மாதிரி தான் கமல்ஹாசன் அவர்களுடைய விடயம். 2012ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா நான் நாட்டை விட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் இன்னொரு விடயம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் பிக் பாஸ் சீசன் 7 பிரதீப் வேணுமா நான் வேணுமா அதை நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி. எதுக்கு இது? சரி, இப்ப நான் ஏன் இதை பேசுறேன் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் 8 தமிழுக்கு கமல்ஹாசன் அவர்கள் கோர்ஸ் பண்ண மாட்டார், அவர் விலகிட்டாரு, அவர் சினிமால பிஸியா இருக்கார் அப்படின்னு. அப்படியா? இந்தியன் பாகம் 2ஓட கதை எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2 நாள் கூட ஓடல. சங்கர் சார் படத்தோக்கு நிலைமை காரணம் அந்த படத்தோட ஹீரோ. கல்கியும் இவர் நடிச்ச கதாபாத்திரம் பெருசா பேசப்படல, எடுபடல. மீதி வர இருக்கிற படங்களுக்கு மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இல்லை. அப்புறம் எப்படி பிஸின்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க, அரசியல் இதெல்லாம் சகஜப்பா. சரி, அப்படி இருக்கக்குள்ள இப்ப இந்த பிக் பாஸ்ல இவர் விலகுறார் அப்படின்னு சந்தோஷமான விடயம் தான். ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின இதுல நேர்மை இல்லை, ஃபுல்லா ஃபேவரிசம், நேப்படிசம், குரூப்பிசம், அரசியல் பலம் படைச்சவர்களுக்கும் வாரிசோட மகன்களுக்கும் மகள்களுக்கும் ஃபுல்லா ஒரு சொம்பு தூக்குற விதமாகவே சீசன் 7ஓட கோஸ்டிங் அமைஞ்சது கமல்ஹாசன் அவர்களுடைய. சீசன் 6லயும் சிவன் கணேசனுக்கு அவ்வளவு தூரம் ஃபேவரிசம் பண்ணியிருப்பாரு, ஜனனிக்கு அகேன்ஸ்டா நிறைய விடயம் பண்ணியிருப்பாரு. சீசன் 4 சனம் ஷெட்டி அவர்களுடைய குறைகள் அவர் கேட்கவே இல்லை. சீசன் 3ல மதுமிதாக்கு நடந்த அநியாயம், அவங்க கையை கிழிச்சு போட்டு வெளியில போனாங்க. அப்புறம் சீசன் 2ல மும்தாஜ் அவர்களோட வெளியேற்றம். சீசன் 1ல ஓவியா மன நிம்மதி இல்லை, நான் வெளியில போறேன் அப்படின்னாங்க. பரணி முதல குதிச்சியோட வெளிக்கிட்டாரு. இவரத்துக்கும் பரணி கமல்ஹாசன் அவருடைய தீவிர ரசிகர். இப்படியான அநியாயங்கள் எல்லாம் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின தமிழ் பிக் பாஸ்ல மட்டும்தான் நடந்திருக்கு. சவுத்துல, தெலுங்குல நடக்கல, கன்னடத்துல நடக்கல, மலையாளத்துல நடக்கல. அப்ப யார் மேல பிள்ளை? ஏன்னா ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அந்த வீக்கெண்ட் அதை தீர்த்து வச்சா அதுக்கப்புறம் அது நடக்காது. அதைத்தான் நாகார்ஜுனா அவர்களும் சரி, மோகன்லால் சார் அவர்களும் சரி பண்ணாங்க. சுதீப் அவர்கள் கன்னடத்திலையும் சரி, இங்க இவர் பண்ணலையே. சோ அதனாலேயே பல மக்கள் ஒவ்வொரு முறையுமே அந்த இவருடைய கோஸ்டிங் மேல வெறுப்பு இருந்துச்சு. சீசன் 7ல இவருடைய அட்டூழியம் அநியாயம் உச்சத்துல இருந்துச்சு. அதனாலேயே மக்கள் வச்சு செய்தார்கள். அப்போ இப்ப சில தகவல்கள் இவர் பிக் பாஸ் சீசன் 8 விட்டு விலகிட்டாரு, அவர் வர மாட்டார் அப்படின்ற மாதிரி. அப்படியா? அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா சீசன் 7 ஆரம்பிக்கும் முதலும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, கமல்ஹாசன் குயிக் ஃப்ரம் பிக் பாஸ் 7 அப்படின்னு அடிச்சிங்கனாலே பெரிய பெரிய நேஷனல் மீடியாலாம் போட்டிருக்கும். கமல்ஹாசன் தரப்புல இருந்து வருது, அவர் பிக் பாஸ் சீசன் 7 நடத்த மாட்டாரு, அவர் பிக் பாஸ் சீசன் 7 அந்த டைம் வேற வெளிநாட்டுக்கு போறாரு, வேற படத்துல பிஸி ஆயிட்டாரு, அரசியல்ல பிஸி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய நேஷனல் மீடியாக்கள் எல்லாம் 2022 டிசம்பரை போட்டிருப்பாங்க. அதே வடதான் இப்போ. சரிங்களா? இது இன்னொரு 3-4 வீக்ல கமல்ஹாசன் அவருடைய பிக் பாஸோட ப்ரோமோ வரப்போகுது. ஏன் இந்த போலி நாடகம் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த வாட்டியாவது உண்மையா அவர் விலகி வேற யாராவது அந்த ஷோ நடத்தினாங்கன்னா அது தமிழ் பிக் பாஸுக்கு கிடைச்ச ஒரு பெரியதொரு நல்ல விடயம் தான். சரிங்களா? ஏன்னா தமிழ் பிக் பாஸ் அழியாம ஹிந்தி பிக் பாஸை போல 18-20 சீசன் போய்கொண்டே இருக்கும். ஓகே மக்களை, இது கமல்ஹாசன் அவர்களுடைய நாடகம் தொடர்பாக இன்று நண்பர்களோட உரையாடைக்குள்ள அறிந்த உண்மையை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்லை எனக்கு இந்த விடயத்தை பார்க்கக்குள்ள எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு, எதுக்குடா இந்த வேலை அப்படின்னு. ஓகே மக்களே, நன்றி.